கிறிஷோட அம்மா வேற யாரும் இல்லை, இந்த ரோகிணி தானே. அதனால தானே நீ இப்போ அமைதியாக இருக்க அப்படின்னு இப்போ முத்து தனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சதை போட்டு உடைக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டுக்குள்ளார அப்படியே ஒரே பெருமையாக வந்து மனோஜை தூக்கி வச்சு கொண்டாடி, மனோஜ் வந்து சூப்பர், அதே மாதிரி ரோகிணியோடைய அதிர்ஷ்டம் அவனை வந்து எங்கேயோ கொண்டு போக போகுது, கோட் சூட் போட்டு என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பக்கம் ஸ்ருதிக்கு கடுப்பாக, இந்த ஒரு பக்கம் மீனாவுக்கு வெறுப்பாக. இதில் வந்து மீனா மட்டும் ஒரு மாதிரியே இருக்காங்க. ப்ளஸ் மீனா பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ புதுசாக ரோஹிணி அப்படியே ஆமாஜாமி போட்டு அப்படியே வந்து இல்லை மீனா அப்படின்னு ரொம்ப பணிவாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற யோசனையோட தான் முதல்ல வந்து முத்து என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி தன்னோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட போய் பேசுகிறாரு. டேய் என்னமோ தெரில, ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னு புரியல. ஏன்னா மீனா ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கா, மீனா அமைதியாக இருக்கா, ஏதோ யோசிச்சிட்டே இருக்கா. நான் கேட்டால் கோவப்படுறா. அவளுக்கு கோவப்படுறான்னா அது காரணம் என்னன்னா, அவளுக்கு ஏதோ குற்ற உணர்ச்சி இருக்குது. எதையோ வந்து நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்னு அவன் நினைக்கிறா. அது என்னவா இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னா, இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அது நடந்திருக்குன்னா, ஊரில் தானடா ஏதோ நடந்திருக்கணும் அப்படின்னு ஒன்று தான் இப்போ முத்துக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஊரில் அதுவும் நல்லா தான் வந்து அந்த கோயிலுக்கு வர வரைக்கும் வந்தாங்க. அந்த கோயிலில் அந்த தண்ணி குளத்துக்கிட்ட போயிட்டு வரும்போது தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு வந்து இப்போ முத்து யோசிக்க ஆரம்பிச்சு. முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இதை பற்றி விசாரிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இப்போ நேராக புது ஆஃபீஸ் பார்த்து ஒரு செட்டப் போட்டு நான் அங்கே உட்காந்துப்பேன். இதுக்கப்புறம் வந்து ஷோரூம் ரோஹிணி நீ பார்த்துக்கோ, அப்பப்போ உனக்கு ஆர்டர் இருந்தால் அதை பார்த்துக்கோ. என் பார்க் ஃப்ரெண்ட் சந்தோஷ் இருக்கார்ல, அவரும் கூட சேர்ந்து பார்த்துப்பார். நான் இதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு வாடகை கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்ட்டு வந்து இந்த 10 லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு பெரிய கடைக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க அகலக்கால் வைக்காதரா அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த கான்ட்ராக்டே கேன்சல் ஆக போகிறது தெரியாமல் மொத்த பணமும் அப்படியே காலி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோஹிணிக்கு வந்து பயம் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம இங்கே வந்துட்டோம், ஆனால் மீனா அங்கே யார்ட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த மீனா இருக்க வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது போல். அவள் ஏதாச்சும் பேசினா நமக்கு பயம் வந்துடுது. முன்ன மாதிரி கெத்தாக கூட இருக்க முடியல. நம்ம மனோஜை கூட சப்போர்ட் பண்ணி பேச முடியல. டக்குன்னு முத்து ஏதாச்சும் எதிர்த்து பேசினா இவன் உண்மையை சொல்லிடுவா போல். எத்தனை நாள் நம்ம இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறது? முதல்ல அந்த மீனாவை முதல்ல காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி எப்படியாச்சும் அவங்கள போட்டே தள்ளிடலாமா, ஒரு கொலை முயற்சியெல்லாம் செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மனசில் ஒரு குழப்பத்தில் இருக்க. இந்த சமயத்தை தான் வந்து முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருக்கவங்களாம் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு முதல்ல பாட்டிகிட்ட பேசுகிறாரு. பாட்டிகிட்ட பேசி அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஏதாச்சும் தெரியுமா பாட்டி, நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்களா, இல்லை அம்மா ஏதாச்சும் வந்து பேசினாங்களா, யாராச்சும் ஏதாவது சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா? ஏன்னா வந்து அந்த ஒருவேளை அந்த சித்தர் சொன்னதுனால ஏதாவது நடந்திருக்குமான்னு எனக்கு புரியல, மீனா குழப்பமாகவே இருக்கா அப்படின்னா, இல்லைடா அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் வந்து நம்மள்கிட்ட அந்த வேலை பார்க்குறால ஒரு பொண்ணு வந்து அன்றைக்கி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலே அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு சொன்னான் அப்படின்னு வந்து பாட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்க 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 முத்துவுக்கு ஷாக் ஆகுது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் காமிக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு முன்னாடி இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த பணத்தை ஃபுல்லாக தண்ணியாக செலவழிக்க ஆரம்பித்து அவங்க அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு இது அதுன்னு வந்து எல்லாம் வாங்க, டீலருக்கு பணம் கொடுத்து முதல்ல கான்ட்ராக்டை முடிக்கணும் அப்படின்னா டீலர்கிட்ட பணம் கொடுத்துக்கலாம், எப்படி நமக்கு ரொட்டேஷனில் தானே பணம் இருக்குது அப்படின்னு வந்து ரோஹிணி கிட்ட பேசிட்டு, எப்படியும் கான்ட்ராக்ட் நமக்கு தான், இன்னும் வந்து 30 லட்ச ரூபா வரப்போகுது, அவ்வளோதானே, நீ ஏன் ரோஹிணி கவலைப்படுற, ரோஹிணி பிஸ்னஸ் பீப்புள்னா அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ரோஹிணி அப்படின்னு வந்து இப்போ நேராக பேசிட்டு பணத்தை செலவழித்து அவங்க அம்மாவுக்கு பட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து அந்த காசை வந்து இங்கே கொடுக்க அப்படியே அந்த புடவையை கொடுக்க ஒரே சந்தோஷமாயிட்டாங்க, அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா. இந்த சமயத்தில் தான் டக்குன்னு முத்து உள்ளார வர்றார். முத்து உள்ளார வந்துட்டு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஏன் மீனா அப்படி அமைதியாக இருக்கா, மீனாவோட மனசில் வந்து என்ன குழப்பம் இருக்குது, என்ன யோசனையில் இருக்காங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது மீனா எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இல்லை மீனாகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, முன்ன மாதிரி இல்லை, சமைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவங்க நடந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்லும் பொழுதே வந்து அண்ணாமலையும் ஆமாம் மீனாவுடைய நடவடிக்கைகள்லாம் எல்லாமே ஏதோ சிந்தனையிலே இருக்கா, அவளுக்கு இங்கேயே இல்லை, அவள் வேற எங்கேயோ இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மீனா ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்ட்டு. ரோஹிணி இப்போ தானடா சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே கெடுத்து விட்டுருவீங்க போலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே முத்து அதுக்கான காரணம் என்ன, யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பக்கம் ஒரு வார்த்தை சொல்கிறார், கிறிஷ் அப்படிங்கிறார். கிறிஷ் அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிட்டு வந்து கிறிஷா அப்படின்னு இந்த பக்கம் வந்து ரோஹிணி பார்க்க, அந்த பக்கம் வந்து மீனா பார்க்க என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா கிறிஷாவில் தான் அவள் வருத்தமாக இருக்கா. கிறிஷை வந்து அவள் அங்கே பார்த்தார்ல, அவள் வந்து அந்த கோயிலில் தண்ணி எடுக்க போகும்போதே பார்க்கும்போது பார்த்தா கிறிஷுக்கு அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா இல்லாமல் வந்து அவன் வருத்தப்பட்டு இருக்கான். அங்கே ஏதோ தவசம் கொடுக்க தான் வந்ததாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம பாட்டிகிட்ட ஒர்க் பண்ணவங்க. அப்போ அந்த பையன் பாவம்
அவனுக்கு அப்பா இல்லாமல் தவசம் கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு பிள்ளையை தனியாக வச்சிருக்கமே, அந்த பிள்ளையை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமேன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. திருப்பி அவன் மனசில் வந்து அவன் வாழ்க்கை அப்படி போயிடுச்சுங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அவனை தத்து எடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துடலான்னு பார்த்தா அந்த கிறிஷோட அம்மா வேற ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு அபாடான்னு ஆகுது. ஒருவேளை கிறிஷை பற்றி பொதுவாக தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் மீனாவனை ஆமாங்க நான் பார்த்தேன், அவன் ரொம்ப பாவமான நிலைமையில இருக்கான், அவனை நினச்சா கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு ஒரு அப்பா அம்மா பாசம் வேணும் இல்லைங்க அப்படின்னு வந்து அப்படியே பிளேட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணாலும் அவங்க குற்ற உணர்ச்சி இருக்குது. அப்படியே இதுக்கு மேலே பேச்சு வராமல் அமைதியாக இருக்கும் பொழுதே வந்து சும்மா இந்த மாதிரிலாம் யாரையும் இங்கே கூட்டுற முடியாது அப்படின்னு கடுப்பாக வராங்க விஜயா. மனோஜ் ஆமாம் நான் சந்தோஷமாக இருக்கும் போதே சும்மா கிறிஸ்ன்ட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா, இப்போ நான் எவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டு இருக்கேன், அதை பற்றி பேச மாட்டேறீங்க, எப்போ பார்த்தாலும் எனக்காவது நல்லது நடக்கும் போது வந்து யாரையா தூக்கிட்டு வந்து வச்சுப்பீங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்குது. அப்படி நேராக உள்ளார போயிடுறாரு. நேராக உள்ளார போனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ ரோகிணி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு வெளில வர மனோஜ் முத்து இப்படி வந்து பார்க்க எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க ரூம்குள்ளார. இந்த பக்கம் முத்து மீனா மட்டும்தான் இருக்காங்க. பாடுறாரம்மா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. திருப்பி என்ன முத்து அப்படின்னு கேட்டதில்ல, ஒரு விஷயம் காமிக்கணும் அப்படின்னு கையில் தூக்கி அப்படி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஃபோட்டோ காமிச்சா அது கிறிஷோட ஃபோட்டோங்கும் போதே அவங்க திருன்னு முழிச்சு கிறிஷ் அந்த பையன் தானே இது, அந்த பையன் பேர் என்ன அது கிறிஷ் தானே, கிறிஷா ஹரிஷா அப்படின்னு கேட்க, ஓ கிறிஷோட பேரே உனக்கு தெரியாதா, சரி அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை ஜூம் அவுட் பண்ண பார்த்தா பக்கத்தில் ரோகிணி இருக்கிறதும் ரோகிணியும் சேர்ந்து தவசம் கொடுக்குற விஷயமும் இருக்குது. அதை பார்த்து அப்படியே ஷாக்காகி அப்படியே டக்குன்னு இப்படி ரோகிணி திரும்பி பார்க்க உடனே வந்து முத்து அப்படியே அமைதியாக இருந்துட்டு, அப்போ நீ தான் இவனோட அம்மா இல்லை அப்படின்னு கேட்ட உடனே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரோகிணி. என்ன சொல்கிற, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு மீனா அப்படின்னும் போது நான் எதுவும் சொல்லலையே, என்னாச்சு உங்களுக்கு எப்படிங்க அப்படிங்கும் போதே வந்து அங்கே அந்த பாட்டி பார்த்தும் போதே, பாட்டிகிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ ஒருத்தங்க, அவங்க பார்த்தும் பொழுதே அதை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அவங்க ஃபோனில் அவங்க பேரனோட தான் போயிருக்காங்க, அதை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விஷயத்தையும் பார்த்துருக்காங்க, நீ வந்து பலார்னு ரோகிணி அரைஞ்சதையுமே பார்த்துருக்காங்க. இதை வச்சு உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டு பண்ண வேணான்ட்டாங்க. நானும் இதை நினச்சா இப்போ இங்கே வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல புரியணும். கிறிஷுடைய அப்பா தேவசத்துக்கு கிறிஷ் பக்கத்தில் ஏன் வந்து இப்போ நீ உட்காந்துருக்க பார்லரம்மா, அப்போ யார் நீ தான் வந்து அந்த கிறிஷோடைய அம்மாவா, அப்போ என்ன நடக்குது இங்கே, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுங்கிறத மறைச்சு தான் என்னென்ன கல்யாணம் பண்ணியிருக்கியா, அப்போ மலேசியாவுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையா, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தானா நீ, இது எல்லாத்தையும் இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை நீ தான் அம்மாவாக இருந்தனா என்ன நடக்குதோ தெரியாது எனக்கு, ஒன்று நீ வீட்டில் சொல்லணும், இல்லை உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா கிறிஷை நாங்கள் தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டு வருவோம், நீ தானே அம்மா, நீ அதுக்கு ஒத்துக்கணும், அவன் இந்த வீட்டுக்கு வருவான், இங்கே இருப்பான், அவன் தனியாக இதுக்கப்புறம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நாங்கள் வேணாம் உன்னை பற்றி சொல்லணுமா வேணாமாங்கிறத உன் கதையை கேட்டப்பறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா, இப்போ முத்து மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சு இங்கே கூட்டம் தாங்கன்னு ஆகிடும். முத்துக்கு மட்டும் விஷயம் தெரியாமல் மீனாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுன்னா கடைசியில் பிரச்சனை பெருசாக வெடிக்கும் பொழுது ரோகிணி சிக்கிறாங்களோ இல்லையோ மீனாவை தான் பலாருன்னு அடிச்சு மீனாவுக்கு தான் வீட்டை விட்டு அனுப்பிவிடுவாங்க. கடைசியில் வந்து நல்லது நினச்சி கடைசியில் இவங்க வீட்டில் தவிக்கிற மாதிரியும் நமக்கே வந்து ரோகிணி சிக்கிட்டாங்கன்னு ஒரு திருப்தி சந்தோஷம் கூட இல்லாத மாதிரி கதையை கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்க, இந்த கிறிஷ் பையனை வச்சு நடக்கிற கதையில், இல்லை முத்து மீன் அந்த தியாக உள்ளெல்லாம் போதும், கிறிஷெல்லாம் ஒன்றும் தத்தெடுக்க வேணாம், ஒழுங்காக வந்து ரோகிணியை வீட்டில் போட்டு கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைன்ற கதை பார்க்கணும், ரூமில் வந்து ஏசி, அங்கே ஏசி, காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசின்னு பேசுகிறாரு. இப்போ இந்த பக்கம் வந்து மனோஜ் அதே வீட்டுக்கு ஈக்குவலான புள்ள முத்துவுக்கு மட்டும் இன்னும் ஹால்லே தூங்க வச்சுட்டு இருக்காங்களே, அந்த கதைக்கு ஒரு முடிவை கொண்டாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நம்மளுடைய இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுலையுமே வந்து நம்ம ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.